பிதாவாகிய கடவுள், குமாரன், பரிசுத்தாவியாரின் திருப்பேரால் இவ்விரை தொழுகைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம் ஆண்டவரின் கண்களே இந்த இறை வழிபாடில் நம்மை அவருடைய தூய பிரசன்னத்தில் நிறைந்திருக்கத்தக்கதாக நம்மை ஒப்படைப்போமாக. எங்கள் வாழ்விற்கு பலனும் துணையுமாய் இருக்கின்ற கடவுளே, நீர் மண் உலக வாழ்வில் எங்களை படைத்து உம்முடைய திரு சத்தியத்தை மாட்சிமைப்படுத்த உமக்குரியவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு இமட்டும் பலன் ஜீவன் எங்களுக்குள்ளாக நீ தந்து ஆட்சி புரிவதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த இறை தொழுகையில் உம்மை நாங்கள் தொழுது கொள்ளத்தக்கதாக எங்கள் மனதையும் உடலையும் உயிரையும் ஆத்மாவையும் உம்முடைய தூய கரங்களுக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். நாங்கள் எங்களுக்குரியவராய் இராதபடி உமக்குரியவர்களாக உம்முடைய திரு மேன்மையை நாங்கள் உடையவர்களாக வாழ எங்கள் கருத்தார். இந்த இறை வழிபாடின் அனைத்து மாட்சிமை புகழை உம்முடைய தூய பெயரை உயர்த்தத்தக்கதாக எங்களை மறைத்து நீர் வெளிவடும்படியாக உம்மை அழைக்கிறோம். உம்முடைய சுத்த கரங்களை தொழுது கொள்ள பலவீனமாய் இருக்கிற எங்கள் உடலையும் ஆத்மாவை பலப்படுத்துமாறு கொண்டாடும். எல்லா கனத்தையும் மகிமை ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளின் வார்த்தையை நாம் சிந்திக்கவும் கேட்கும்படியாக இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவர் நம்மை கூடிவர செய்திருக்கிறார் என்கின்ற நினைவோடு அவருடைய தூய பிரசன்னத்தை இந்த பாடலின் வழியாக நாம் நோக்கி பார்ப்போமாக. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கிய விடுவார், மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார், மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராமேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவிய அணைப்பவர் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவிய அணைப்பவர் அவரே. இல்லத்தின் தலைவராமேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும், அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும், அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும். இல்லத்தின் தலைவராமேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பின் பொருள் என்னவென்று சொன்னால், மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட், திருமணம் உடன்படிக்கையில் கொண்டாடுதல். திருமணம் என்று நாம் நினைக்கின்ற போது நம்முடைய திருமறை அதை ஒரு சாக்கிரமந்தையாக நாம் கருதுகிறோம், நினைவுபடுத்துகிறோம், வாழ்விலே வெளிப்படுத்துகிறோம். இன்றைக்கு நாம் இந்த திருமண வாழ்வை மேன்மையாக
கடவுளின் உடன்படிக்கையாக நம்முடைய குடும்ப வாழ்வில் நினைத்து பார்க்கும்படியாக திருமறை நம்மை அழைப்பு விடுகிறது. சில பேர் சொல்லுகிற போது வீடை கட்டி பாருங்கள், திருமணம் செய்து பாருங்கள் என்று பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோம். இன்னுமாக சமுதாயத்தில் திருமணத்தை பற்றி யோசிக்கிற போது ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், திருமணம் என்பது இன்னொரு வாழ்க்கையினுடைய கட்டம் மனிதனுடைய வாழ்விலே இடம்பெறுகிறது என்று நினைக்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் திருமணம் என்பது அதற்கான வயதை அடைகிற போது திருமணம் அடைய வேண்டும். இன்னும் சில பேர் திருமணம் என்று யோசிக்கிற போது ஒரு சமுதாயம் அல்லது குடும்பத்தின் அழுத்தமான வலியுறுத்ததினால் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இன்னுமாக ஒரு சிலர் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இந்த திருமணத்தை குறித்து யோசிக்கும் போது இது என்னுடைய இளமை வயதில் கடவுள் நம்முடைய வாழ்விலே தருகிற ஒரு ஈவாக நினைக்கிறோம். இப்படி பல கோணங்களில் நினைத்து பார்த்தாலும் இந்த திருமணம் என்பது ஏன் சாக்கிரமந்தாக கருதப்படுகிறது என்றால், திருமணத்தை கடவுள் ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தி வைத்தவராக இருக்கிறார். முதல் திருமணத்தை ஆதாம் ஏவாளின் வழியாக இந்த திருமணத்தை ஆண்டவராகிய கடவுள் ஏற்படுத்தினார் அல்லது செய்தவராக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதினால் இதிலே கணவன் மனைவி கடவுள் நடுவராக இருந்து நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார். அந்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையில் உடலும் உயிரும் ஆத்துமா நமக்குள்ளாக இசைந்து வாழும்படியாக கணவன் மனைவியாக இசைந்து இருக்கின்ற ஒரே உடலாக ஒரே சிந்தையாக வாழும்படியான மேன்மையை கடவுள் இந்த திருமண வாழ்வின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு நாம் திருமண வாழ்வை கடவுள் நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கின்ற ஒரு உன்னதமான உடன்படிக்கையாக இருக்கு. இந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று திருமறை அழைப்பினை தருகிறது. ஆனால் இன்றைக்கு திருமணத்தை குறித்து நாம் யோசிக்கும் போது இது மனிதன் செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தம் என்று நினைக்கிறான். ஆனால் ஒப்பந்தம் ஒரு சில கால அவகாசத்திற்குள்ளாக முடிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்வில் இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை இந்த உடன்படிக்கை என்பது நமக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக கிறிஸ்துவ விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வாழ்வில் இந்த திருமணம் நம்மை பார்த்து கடவுளுடைய வார்த்தையின் ஊடாக சிந்திக்கும்படியாக அழைப்பினை தருகிறது. ஆகவே மனிதன் திருமணத்தை ஏற்படுத்துகிறவனாக அல்ல, கடவுள் இந்த திருமண வாழ்வை ஆரம்பித்து இதை ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, முதலாவது திருமணம் என்பது எப்படி இருக்கிறது என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு குறிக்கிறது என்றால், மேரேஜ் இஸ் an agreement to a lifelong commitment. திருமணம் என்பது நம்முடைய வாழ்வில் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே கடவுள் இந்த திருமண வாழ்வை ஏற்படுத்துகிறதின் வழியாக குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த குடும்ப வாழ்வு தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையிலே ஒப்படைப்போடு இருக்க வேண்டும். கமிட்மெண்ட் என்று நாம் அதிலே இசைந்திருக்கப்பட வேண்டும் என்று திருமறை வார்த்தை நம்மை பார்த்து கூறுகிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு அவர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு அழகான வார்த்தையை நாம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வார்த்தையில் பார்க்கிற போது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். வேறு புதுமொழிபெயர்ப்பில் சொல்ல வேண்டும் என்றால், இது நிமித்தம் அவர்கள் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு அவர்கள் ஒருவராய் இசைந்து அவர்களுக்குள்ளாக எல்லா வேறுபாடுகளை களைந்து அந்த ஒப்படைப்பு என்று சொல்லப்படுவதிலே தொடர்ந்து நீடிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதை ஆண்டவரை கட்டளையிடுகிற வார்த்தையாக திருமறையில் இடம்பெறுகிறதாக இருக்கிறது. ஆகவேதான்
இன்றைக்கு மனிதன் செய்து கொள்ளுகின்ற எந்த ஒரு ஒப்பந்தமானாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீடிக்கிறது. அது முடிந்த பிறகு, கால அவகாசம் முடிந்த பிறகு அவன் கடந்து செல்லுகிறான். ஆனால் நாம் இந்த திருமணத்தின் போது கடவுளுக்கு முன்பாக நாம் வாக்கு கொடுக்கிறோம். அந்த வாக்கில் இருவருமே இசைந்து கடவுளை நடுவராக வாழ்விலை வைத்து செயல்பட வேண்டும் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து அழைப்பினை தருகிறது. ஆகவேதான் இந்த திருமணத்திலே எதையெல்லாம் நம்முடைய வாழ்விலே இசைந்து இந்த ஒப்படைப்பிலே இருக்க வேண்டும் என்று அழைக்கிறது என்றால், இது நிமித்தம் அவர்கள் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்ப இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று ஆண்டவரின் வார்த்தை கூறுவது. எதிரிலே நாம் ஒரே உடலாய் இருக்க அழைக்கிறது என்றால், அந்த ஒரே உடல் என்றால் அதற்குள்ளாக எந்த வேறுபாடுகள் இல்லை. அதற்குள்ளாக ஒரே ஒருவருடைய சிந்தை, ஏக சிந்தையாக செயல்படக்கூடிய எண்ணத்தையும், ஏக மனதாக இந்த வாழ்வை கனப்படுத்துவதையும், ஏக மனதோடு ஒருவரை ஒருவர் தாங்குகிறதையும், ஒருவர் ஒருவருக்குள்ளாக வளருகிறதையும் ஆண்டவரின் வார்த்தை நம்மை பார்த்து வலியுறுத்தி சொல்லுகின்ற சத்தியமாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு நாம் திருமணத்தை செய்து கொள்ளுகின்றோம் என்று சொல்வதை பார்க்கிலும், திருமணத்தில் நான் உடன்படிக்கையாக நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வதே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆழமாக வலியுறுத்தி பேசுகிற சத்தியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இந்த ஒப்பந்தம் என்று சொல்வதை பார்க்கிலும் உடன்படிக்கையில் நிலைத்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஏதோ நாம் பிறரை போல திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று வாழ்வதை ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மாறாக இதிலே நாம் எப்பொழுதும் இசைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரின் வார்த்தை நம்மை பார்த்து அழைப்பினை தருகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த உடன்படிக்கை கடவுளோடு மனிதனோடும் மனைவி கணவனோடும் செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. இதிலே நாம் நிலைத்திருக்கிற போதுதான் ஆண்டவர் அதிலே பன்மடங்காக மேன்மையான ஆசீர்வாதங்களை தருகிறார். அதிலே நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஒருவரை தாங்குகிறோம், ஒருவருக்குள்ளாக வளருகிறோம், ஒருவருக்குள்ளாக புரிந்து கொள்ளுகிறோம், ஒருவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து இருக்கின்ற அந்யோன்யத்தை வளர்த்துக் கொள்கிறோம் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்துக் கொள்வது. இரண்டாவதாக, இந்த திருமணம் என்பது ஏன் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால், மேரேஜ் இஸ் a physical and a spiritual union of men and women. திருமணம் என்பது சரீரத்தையும் ஆன்மீகத்தோடு இணைந்து ஆணும் பெண்ணுமாக கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று திருமறை அழைப்பு தருகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த கடவுள் கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தையும் கடவுளுடைய தெய்வீகமான பிரசனத்தோடு இணைந்து இதிலே கணவன் மனைவியாக இணைகிறவர்களை கடவுளுடைய வார்த்தை வழிநடத்துகிறது. ஆகவேதான் தூய மார்க் எழுதின நற்செய்தி நூலில் 10வது அதிகாரம் 8வது வசனத்தில் இவனமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதிலே கடவுள் இணைக்கிறவராக மாத்திரம் இருக்கிறவராக இராதபடி, அதிலே கடவுளுடைய தெய்வீகமான பிரசனத்தோடு இந்த திருமணத்திலே இணைக்கிறார். ஆகவேதான் கடவுளுடைய பிரசனம் இந்த உடன்படிக்கையிலே, திருமணம் என்று சொல்லப்படுகிற உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இந்த திருமணம் என்று சொல்லப்படுகிற உடன்படிக்கையிலே நம்முடைய ஆளுமை, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உறவு, நாம் வைத்திருக்கிற ஒருவர் மீது கரிசனம், இது எல்லாம் இதிலே வெளிப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், மனிதன் இதை பிரிக்காதிருப்பானாக. மனிதன் செய்து வைக்கிற எந்த காரியத்தையுமே அது நீண்ட காலத்தில் நிலைக்க போவதில்லை. ஆனால்
தேவன் செய்கிற காரியம் என்பது தொடர்ந்து நிலைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இது மனிதன் பிரிப்பதற்காக அல்ல, மாறாக கடவுள் இதை இணைத்து தொடர்ந்து அவருடைய மகிமையை பிரகாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே செய்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒரு செயற்கையான ஒரு உலக வாழ்வை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைக்கு பிரபலமாக பேசப்படுகிறது என்னவென்று சொன்னால், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்கிறார். திருமணம் செய்ய வேண்டாம், மாறாக எனக்கு எவ்வளவு காலம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அவ்வளவு காலம் நான் வாழுகிறேன் என்ற போங்கை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது எது என்று சொன்னால், ஆணோடு திருமணம் செய்து கொள்வது சட்ட பிரகாரமாக அது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. பெண்ணோடு இனத்தோடு திருமணம் செய்து கொள்வது என்பதை முக்கியத்துவப்படுத்தப்படுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சட்டங்கள் உலகங்களிலும் சமுதாயங்களிலும் இன்றைக்கு பரவி வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இதுவல்ல. மாறாக ஆண்டவருடைய சித்தம் என்பது கணவன் மனைவி என்கின்ற உறவை புனிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுகின்ற காரியமாக இருக்க வேண்டும் என்று திருமணத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை திருமறையின் வழியாகவும் உரைக்கிறதை நாம் கேட்கின்றோம். அதை விசுவாசிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்றும் திருமறை அழைப்பினை தருகிறது. மூன்றாவது, மேரேஜ் இஸ் an understanding and sustaining life என்று சொல்லப்படுகிறது. திருமணம் என்பது புரிந்து கொள்ளுதலும் அதோடு இணைந்து வாழ்விலே தொடர்ந்து நீடித்து நாம் செயல்பட வேண்டும் என்றும் திருமறை அழைப்பினை தருகிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் செல்வத்திற்கும் அல்ல, உலக பிரகாரமான காரியத்திற்கும் அல்ல முக்கியத்துவம் கொடுத்துவதை நாம் உயர்வாக நினைப்பதை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக திருமணம் நம்மை அழைக்கிறது. இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னால், விவாகரத்து என்பதை மனிதன் வாழ்க்கையிலே திருமணத்தை செய்த பிறகு செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்துவ குடும்பங்களிலே இன்றைக்கு விவாகரத்தை சாதாரணமாக பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு துன்பங்கள் துயரங்கள் வருகிற போது நம்மால் தொடர்ந்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பிலே இசைந்து பிள்ளைகளை, கடவுள் தருகிற ஆசீர்வாதங்களை, நமக்கு உள்ளதாக வருகிற ஏற்றத்தாழ்வுகளுக்கிடையே வழிநடத்தி செல்ல வேண்டுகின்ற அந்த ஒப்பந்தத்தை நாம் மறந்து விடுகிறோம். மாறாக இன்றைக்கு திருமணம் எனக்கு ஏற்றாற் போல நான் வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது எது என்று சொன்னால், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்றும், மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவரை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பதை திருமறை நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் விசுவாசிக்கிறோம், இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஏன் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் அநேக விவாகரத்துகளும் அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே தரித்திருக்க வேண்டும். குடும்ப ஜெபஜீவியத்திலே தரித்திருக்க ஆண்டவருடைய வார்த்தை அழைக்கிறது. ஒருவேளை 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஆழ பிறகும் இந்த திருமண வாழ்க்கை எனக்கு கசப்பாக இருக்கிறது, எனக்கு இந்த பிள்ளைகள் எனக்கு பாரமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஒருவேளை திருமணம் ஆகிற போது என்ன ஆகிறது என்றால், கணவன் சொல்லுகிற வார்த்தையை மனைவி கேட்கின்றார், மனைவி சொல்லுகிற வார்த்தையை கணவன் கேட்கின்றார். ஆனால் காலப்போக்கிலே என்ன ஆகிறது, இருவரும் சொல்லுகிற வார்த்தைகளை பிறர் கேட்கின்ற சூழலுக்குள்ளாக திருமண வாழ்க்கையை கடந்து செல்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த திருமணத்தை நம்முடைய வாழ்வில் இது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற சாக்கிரமந்து என்று சொல்லப்படுகிறது. இதிலே நாம் உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அதிலே கொண்டாட வேண்டும் என்று நம்மை ஆண்டவர்
அப்படி கொண்டாடுகிற போதுதான் யோசுவா எப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் ஆண்டவரையே சேவிப்போம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம் என்கின்றதை அவருடைய வாழ்விலே அவர் வெளிப்படுத்தி காண்பித்தது போல நம்முடைய வாழ்விலும் திருமணத்தின் வழியாக ஆண்டவர் நிறைவேற்றி காண்பிக்கும்படியாக அழைக்கிறார். இதிலே நமக்கு பல்வேறு பொறுப்புகளை கொடுக்கிறார். இந்த இசைந்து இதிலே தொடர்ந்து நீடித்திருக்கும்படியாக பல்வேறு பொறுப்புகளை தருகிறார். நாம் கணவன் மனைவியாகவும் பெற்றோர்களாகவும் அவர்களுக்கு இன்னுமாக காலங்கள் கடந்து செல்கிற போது அவர்களுக்கு தாத்தா பாட்டியாகவும் அல்லது சான்றோர்களாகவும் திருச்சபையிலே ஆண்டவரை தரிசிக்கின்ற விசுவாசத்தின் குடும்பமாகவும் கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் ஆண்டவரின் வார்த்தை கேட்டது போல திருமண வாழ்வை புனிதமாக பரிசுத்தமாக ஆண்டவருடைய கட்டளையை தொடர்ந்து நிறைவேற்றுகிற உடன்படிக்கை நிறைந்த வாழ்வாக வாழ தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு பலனை ஜீவனை தந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவரின் கண்களை நோக்கி நாம் என்றார்கள். மகா இரக்கங்களின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உரைப்பது போல இது நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பர், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையை நீர் திருமணத்தின் வழியாக ஆசீர்வதித்து திருமண வாழ்வை நீர் ஏதேன் தோட்டத்திலே அதை ஆரம்பித்து வைத்த ஆண்டவராக இருக்கிறீர். அவனமாக காலங்காலமாக இதிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த உடன்படிக்கை வெறும் மேலோட்டமாக இராதபடி அந்த உடன்படிக்கை என்பது உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் கட்டப்பட்டதாக இசைந்ததாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கேட்ட பாடலின் பிரகாரமாக இல்லத்தின் தலைவராக இயேசு நீர் எங்களுடைய வாழ்வில் இருந்தால் அந்த இடத்தில் எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அனைத்து சோர்வுகள் இல்லாமல் உம்மை மட்டுமே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் தலைவராக நாயகனாக எங்களுடைய குடும்ப வாழ்விற்கு ஒளியாக வழியாக வைத்து செயல்பட எங்களுக்கு நீர் உதவினார். கேட்ட அனைத்து உம்முடைய மேன்மையான வார்த்தைகளுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து தலைமுறையாக வழிநடத்துகிற பிதாவாகிய கடவுள், குமாரன் பரிசுத்த ஆவியாரின் அன்பு மரபும் சமாதானம் நம்மோடு இன்றும் என்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.